தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாசத்துல சைனால கடும் குளிர் -20-30 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சளி, காய்ச்சல், தடுமல், இருமல் இது போன்ற சம்பவங்கள் வர்றது, இந்த மாதிரி நோய்கள் வருவது இயல்பு. பெரும்பாலுமே சீனாவில் மக்கள் தொகை அதிகம். எந்த காலமும் நீங்க இங்க உள்ள ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா சரி, கூட்டம் நிறைஞ்சபடிதான் இருக்கும். நம்ம இந்தியாவில் உள்ள மீடியாவில் தான் அதிகமான இந்த மாதிரி தகவல் வர்றதுனால எங்களுக்கு ஒரு பயம் வருது. இந்த இப்போ சளி இந்த மாதிரியான நோய்களால அங்க உயிரிழப்புகள் எதுவும் இருக்கா? உயிரிழப்பு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சம்பவங்கள் வந்துருந்துச்சுன்னா முற்றிலும் தவறானது. இந்த நோய் வரக்கூடியது இந்த சீசனுக்கு. அது என்னன்னா இவங்க இது ஒரு பேர் வச்சு அது ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு. மற்ற நாட்கள் கூட மாஸ்க் அணிஞ்சு போவாங்க. ஆனா இந்த நேரத்துல யாருமே மாஸ்க் அணிஞ்சு. வணிக தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சைனாவுல HMPV வைரஸ்ங்கிறது ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு வரதாகவும் அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பாதிக்கப்படுறதாகவும் தகவல்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாலயுமே பெங்களூர்ல 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாசிட்டிவா இருக்க ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. ஸோ இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில சைனாவில இருந்து நாகூர் கனி இணைஞ்சிருக்காரு. அங்க இவர் ஒரு தொழில் முனைவோரா இருக்காரு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக இங்க நம்மளோட நிகழ்ச்சியில இருந்திருக்காரு. பேசலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ HMPV வைரஸ் சைனாவுல ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு வருது. அங்க மருத்துவமனைகள்லாம் சொல்லப்போனா நிரம்பி வழியுது பேஷண்ட்ஸால அப்படின்னு ஒரு செய்திலாம் நம்ம கேள்விப்படுறோம். இது உண்மையா சார்? கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே. நான் சைனால அப்படி ஒரு சம்பவம் இங்கே நான் கேட்ட மாதிரி தெரியல. நான் அந்த செய்தி நம்ம இந்தியாவில் உள்ள நார்த் இந்தியன்ஸ், இங்க சவுத் தமிழ்நாடு இங்க உள்ள செய்திகள் பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு 2-3 நாட்களா பரவிட்டு இருக்கு. அது தொடர்பா எங்க வீட்டுல இருந்தும் சரி, நம்ம உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி எனக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி சீனாவில் இப்படி ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்காமே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் விசாரிக்கும் பொழுது நான் இருக்கிற இடத்துலயும் சரி, நான் வேலை செய்யற இடத்துலயும் சரி, இது போன்ற சம்பவங்கள் கிடையாது. இருக்கலாம். காரணம் என்னன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாசத்துல சைனால கடும் குளிர் -20-30 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒவ்வொரு வருடமும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சளி, காய்ச்சல், தடுமல், இருமல் இது போன்ற சம்பவங்கள் வர்றது, இந்த மாதிரி நோய்கள் வருவது இயல்பு. அப்படி இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில பெரும்பாலுமே சீனாவோட மக்கள் தொகை அதிகம். எந்த காலமும் நீங்க இங்க உள்ள ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா சரி, கூட்டம் நிறைஞ்சபடிதான் இருக்கும். இப்ப மட்டும் கிடையாது, எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப இந்த சீசன்னால இது தொடர்பான இந்த சளி, காய்ச்சல், இருமல் போன்ற நோய்களுக்கு அதிகமான ஆட்கள் வர்றதுனால அவங்களுக்கு தனி ஒரு 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 கபார்ட்மெண்ட் தனியா அதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அதிகமான, இப்ப நம்ம ஊர்லயே அதே சம்பவம் இருக்கு. ஒரு சில ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா சரி, சளி இருமல் தொடர்ச்சியா வந்துட்டே இருப்பாங்க. அது போலதான் இங்கே மக்கள் தொகை அதிகமா இருக்கனால இங்க கொஞ்சம் கூடுதலா தெரியுது. அதை ஒரு சில பேர் வீடியோ எடுத்து அது அப்படியே பரவிட்டு இருக்காங்க. ஆனா விசாரிக்கும் போதுல நான் இருக்கும் ஏரியால நான் சைனா சென்சன் சவுத் சைனால இருக்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் இங்கே கிடையாது. எல்லாரும் நார்மலா தான் இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் உள்ள மீடியாவில தான் அதிகமான இந்த மாதிரி தகவல் வர்றதுனால எங்களுக்கு ஒரு பயம் வருது. நானும் விசாரிச்சுட்டேன். சைனால நிறைய நண்பர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நண்பர்கள் இங்க வேலை செய்யறாங்க, தொழில் பண்றாங்க, படிக்கிற மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் நிறைய பேர்ட்ட விசாரிச்சுட்டேன். 2 நாளா விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இது போன்ற சம்பவங்கள் யார்ட்டையும் எனக்கு கிடைச்ச தெரியல. இந்த இப்போ சளி இந்த மாதிரியான நோய்களால அங்க உயிரிழப்புகள் எதுவும் இருக்கா? அதனாலதான் இந்த அச்சம்ங்கிறது வந்திருக்கா? கிடையாது, உயிரிழப்பு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சம்பவங்கள் வந்துருந்துச்சுன்னா முற்றிலும் தவறானது. இந்த நோய் பாதிக்கப்பட்டு உயிர் வந்த சம்பவம் இது வரைக்கும் கிடையாது. நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். செய்திகள் சேனல்ல நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நானும் நண்பர்கள்ட்ட நிறைய பேர்ட்டு தொடர்புல இருக்கிறேன். அதனால அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நோய் வரக்கூடியது இந்த சீசனுக்கு.
அது என்னன்னா இவங்க வந்து இது ஒரு பேர் வச்சு அது ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாலயுமே இன்னைக்கு பெங்களூரை சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு இந்த HMPV வைரஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இது இது சைனால இருந்து டிராவல் பண்ணி என்னால வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கேள்விப்பட்டீங்களா? நீங்க? நானும் அந்த செய்தியை படித்தேன். அப்படி இருக்க சூழ்நிலை வந்து அவங்க சைனா வெளிநாடுகளுக்கு போனதே இல்லைங்கிறாங்க. சைனா இல்ல வேற எந்த நாடுகளுக்கும் போகாமலேயே அவங்களுக்கு வந்திருக்குன்னா அப்ப அங்கே உள்ள ஒரு நோய் தான். அந்த நோய் எல்லாம் இந்த இந்த இது தொடர்பான நோய் வந்து எல்லா நாடுகள்லயும் எல்லா மக்களுக்கும் வரும். அந்த சீசன் வந்துட்டாவே. ம். அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து இது வந்து இவ்வளவு பிரியப்படுத்தணுங்கிறது தேவையில்லாது. இந்த மாதிரி செய்தி வெளியே வர்றதுனால நாங்க சைனால இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பீதி அடையறோம். ம். ஏன்னா நாங்க பீதி அடையல. எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உறவினர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, நண்பர்களும் சரி அவங்களும் பீதி அடையறாங்க. என்னாச்சு எதனாச்சுன்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்லும் போது எங்களுக்கு மேற்கொண்டு பயம் உண்டாகுது. ம். சைனா அரசு இத பத்தின ஏதாவது விழிப்புணர்வோ இல்ல இதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கோ ஏதாவது வழிமுறைகளை சொல்லியிருக்காங்களா? இல்ல அந்த அளவுக்கு சீரியஸ் ஆனதா இல்ல அப்படின்னு சொல்றாங்களா? நான் இருக்கிற ஏரியா வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஹெல்த் கேர் பாதுகாப்பு இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களுக்குன்னா முதல்ல அதுவும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு வந்து முதல்ல முன்னுரிமை கொடுத்து இது போன்ற சம்பவம் இருந்துச்சுன்னா காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக எங்களை தொடர்புன்னு சொல்லி அறிவுறுத்திப்பாங்க, தகவல் சொல்லியிருப்பாங்க. என் கடலில் உள்ள மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை இந்த ஸ்கூல் டயத்துல பள்ளி மாணவிகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு அதிகமா பாதிக்கப்படும் சொல்லி ஒரு சில தகவல் வருது. அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறதாக தகவல். அதாவது உங்க குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் காய்ச்சல் இந்த மாதிரி சளி தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உடனடியாக அதுக்கு மருத்துவரை சந்திச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறதாக தகவல். அது வந்து இயல்பு. ஒவ்வொரு வருடமும் நடக்கிற சம்பவம் தான். ஆனா இப்ப கொஞ்சம் இத வந்து பெருசா கொண்டு போறாங்க. அது இந்தியாவில தான் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி செய்திகள் அதிகமா வரும்போது எங்களுக்கு பீதி அடையுது. ஏன்னா நாங்க ஊர்ல இருக்கிறோம், சைனால இருக்கிறோம். இங்க உள்ள நிலைமை மற்ற நாட்கள் கூட மாஸ்க் அணிஞ்சு போவாங்க. ஆனா இந்த நேரத்துல யாருமே மாஸ்க் அணிஞ்சது. வேலை செய்யற நேரங்கள்ல அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க. இது தொடர்பான யாரும் பீதி அடைய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களோட கருத்துக்களை பேசுனதுக்கு நன்றி. ஓகே, நன்றி மேடம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.